கோவை மாநகராட்சி தெற்கு, கிழக்கு, மத்திய மற்றும் மேற்கு ஆகிய மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்த சாலைகளை மாநகராட்சி ஆணையாளர் இன்று 21/4/2025 நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீர் செய்ய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவை மாநகராட்சி உட்பட கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் மத்தியம் ஆகிய மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மற்றும் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் 21/4/2025 மாநகராட்சி ஆணையாளர் தெற்கு மண்டலம் வார்டு எண் 85க்குட்பட்ட குறிஞ்சி, விநாயகர் நகர், காந்திஜி சாலை, வார்டு எண் 94க்குட்பட்ட சுந்தராபுரம், பழனியப்பா தியேட்டர் அருகில் இடையர்பாளையம் பிரதான சாலை, கிழக்கு மண்டலம் வார்டு எண் 50க்குட்பட்ட புளியங்குளம் சாலை, கேந்திரி வித்யாலயா பள்ளி அருகில் கண்ணபரான் சாலை, சௌரிபாளையம் சாலை, கல்லறை வீதி, மத்திய மண்டலம் மற்றும் வார்டு எண் 66க்குட்பட்ட புளியங்குளம் சர்ச் வீதி, வார்டு எண் 63க்குட்பட்ட நீர்மணியக்காரன் வீதி, வார்டு எண் 83க்குட்பட்ட வஉசி சாலை, ஏடிடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீர் செய்ய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேற்கு மண்டலம் வார்டு எண் 42க்குட்பட்ட கே புதூர் சாலை, கண்ணபரான் வீதி, வார்டு எண் 35க்குட்பட்ட நீலையம்மன் நகர், வார்டு எண் 34க்குட்பட்ட கே புதூர் சாலை, கோவில்மேடு ஆகிய பகுதிகளில் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீர் செய்ய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். முன்னதாக தெற்கு மண்டலம் வார்டு எண் 98க்குட்பட்ட குறிஞ்சி தொழிற்பேட்டை வளாகத்தில் தொழிற்பேட்டைக்கு சொந்தமான சேதமடைந்த சாலையினை உடனடியாக சீர் செய்ய தொழிற்பேட்டையினருக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்வின் போது துணை மேயர் வெற்றிச்செல்வன், தெற்கு மண்டல குழு தலைவர் தனலட்சுமி, உதவி ஆணையாளர்கள் குமரன், முத்துசாமி, செந்தில்குமரன், துரைமுருகன், செயற்பொறியாளர் இளங்கோவன், உதவி செயற்பொறியாளர் கனகராஜ், ராஜேஷ் கண்ணா, ஹேமலதா, சவிதா, மாமன்ற உறுப்பினர் சம்பத், மண்டல சுகாதார அலுவலர்கள் ஆண்டியப்பன், வீரன், உதவி பொறியாளர் சரண்யா, சபரிராஜ், கணேசன், பாலசந்தர், சக்திவேல், ராஜேஷ் வேணுகோபால், நித்யா மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.